Hello friends, welcome to Kavin's home. இன்னைக்கு வந்து ஃபுல்லா vlog மாதிரிங்க பார்க்க போறீங்க. சண்டே மார்னிங் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. சரி வீட்ல இருக்க பொருள் வச்சு முட்டை சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் வச்சு அதுல சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை பொடிசா சாப் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் வதங்கட்டி இப்ப நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை வந்து ட்ரையா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. 4 பேர் சாப்பிடுற மாதிரி அளவு செய்யறேங்க. இது பாருங்க வெங்காயம் இந்த சைடு நல்லா வதங்கிருச்சு. சரி ஒரு சைடு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து முட்டை நம்ம தனியா தாங்க சாப் பண்ணணும். இன்னொரு சட்டி வச்சு வெங்காயம் நல்லா இன்னொரு சட்டி வச்சு அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுல வந்து 2 தக்காளி பொடிசா நறுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க முட்டை ஊத்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேகணுங்க. கொஞ்சம் சிம்ல வச்சு ஆம்லேட் மாதிரி இப்படி வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒட்டும். இப்ப பாருங்க நல்லா முட்டை நல்லா சாப் பண்ணது பாருங்க. உங்களுக்கு பீசஸும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பீசஸா கிடைக்கும். இப்ப பாருங்க இந்த சைடு வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிருச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டாலும் கரண்டி வச்சு நல்லா மசிக்கணுங்க. அப்பதான் அந்த தோல் வந்து செப்பரேட்டா வரும். இப்ப இதுல பட்டை சோம்பு பவுடரை வந்து சேர்த்துடலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. நான் குக்கர்ல தாங்க அரிசி வச்சேன். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 டம்ளர் அரிசி போட்டேன் குக்கர்ல. 2 டம்ளர் அரிசிக்கு 4½ டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சுங்க. குக்கர்ல 4 விசில் விட்டேன். இந்த பக்கம் பாருங்க முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. சாதம் போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸோட. சாதம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல முட்டை போட்டுக்கோங்க. முட்டை போட்டு நல்லா அடுப்புல சிம்லே வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மேல மல்லித்தலை தூவிக்கலாம். இது ரொம்ப ஈஸியானதுங்க. ரொம்ப டேஸ்டா இருந்தது. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்கங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு மாவு இல்ல அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டே மத்தியானத்துக்கு நாங்க வந்து இது வந்து நெய் மீன்ங்க. இங்க வந்து டேம் மீன் வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய டேம் இருக்கனால நெய் மீன் டேம் மீன் கிடைச்சதுங்க. இது வந்து சில்லி ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 1 கிலோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க நெய் மீன். அதுல வந்து நான் வந்து 1 கிலோ நெய் மீனுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலருக்காண்டி தனியா வாங்கி வச்சிருக்கேங்க. அது வந்து 2 ஸ்பூன் போட்டேன். இதுல வந்து ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு லெமனே ஃபுல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்ப இந்த மிக்ஸ்சர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபிஷ் நம்ம வாங்குனது காலையிலே வாங்குனதுமே நல்லா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணதை மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நல்லா ஊறணும். ஒரு பக்கம் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ வந்து அது வந்து சில்லி ஃபிஷ் பண்றதுக்குங்க. இது வந்து மத்தி மீன் 1 கிலோ எடுத்திருந்தாங்க. ஒரு 23 25 பீஸ் போல வந்திருந்தது. கடையில இந்த மாதிரி சைடெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மத்தி மீன் கூட மிக்ஸுங்க. சூர மீன் சொல்லிட்டு பாருங்க அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கேஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. நம்ம தான் கண்டுபிடிச்சு எடுக்கணும். பாருங்க மத்தி மீன் எப்படி இருக்கு அது பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. அந்த ஒரு மீன் மட்டும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. நான் அதை சேர்க்கவே இல்லை. மத்தி மீன் வந்து நல்லா கழுவிட்டு கடையில இருந்து வாங்கினதும் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்க வடிச்ச சாதம் ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்கு. சண்டே மத்தியானங்க. நான் இப்போ வந்து ஒரு ஈயச்சட்டி தான். இந்த நான் போட்ட வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு பாத்தீங்கன்னா நான் எதுவுமே வதக்கி அரைச்சிருக்க மாட்டேன். இந்த மத்தி மீன் குழம்பு வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வதக்கி அரைச்சு செஞ்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வடச்சட்டி வச்சு அதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு பாருங்க தேவையான அளவு உங்களுக்கு குழம்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு தக்காளி 2ஆ கீறி போட்டிருக்கேன். அப்புறம் புளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளிங்க. இதை விட கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில வதக்கணுங்க. இதை நான் வதக்கி தான் செய்ய போறேன். நல்லா அந்த மாதிரி எண்ணெயில ஸ்லோலே வதக்கிக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா அரை முறியில 3 சில்லு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பொடிசா நறுக்கிட்டேன். அதையும் இதுல வதக்க போறேன். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் மிளகு காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இது 2யும் ஆற வச்சுக்கோங்க. இப்ப இது 2ம் ஆறட்டுங்க. அந்த சமயத்துல நம்ம வந்து அடுப்புல குழம்பு வந்து கூட்டிடலாம். எண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் சரி, கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா அரைக்கவும் செய்யணும், கொஞ்சம் குழம்புலையும் போடணுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நான் அடுப்புல ஸ்லோல வச்சுட்டேங்க. வந்து அப்படியே வெளியே வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சுக்கலாம். சரி நம்ம தோட்டத்திலே வந்து செடியிலே வந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருவேப்பிலை பறிக்க வந்தேங்க. ஃப்ரெஷ்ஷா பறிச்சு போட்டாலே குழம்புல ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க. பாருங்க என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. வெங்காயம் ஸ்லோல தாங்க வச்சுட்டு வந்தேன். வதங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாதம் வந்து வெந்துருச்சுங்க. இங்க கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே குக்கர் ரைஸ் தாங்க. வடிச்ச சாதம் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் நான் இந்த வீடியோல வந்து காமிச்சிருக்கேன். கீழே அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு செவுத்துல வந்து அந்த பாத்திரத்தை இப்படி சரிச்சு ஒரு டம்ளர் இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபா நின்னுக்கிடும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வடிச்ச சாதம். இப்ப இதுல வந்து கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை போட்டு இந்த எண்ணெயிலே வந்து நம்ம தேவையான மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கணுங்க. குழம்பு மிளகாய் தூள்னாலும் சரி,
ஒரு 1 கிலோ மத்தி மீனுக்கு 3 ஸ்பூன் போடலாங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த எண்ணெயிலே நீங்க வந்து ஸ்லோலயே ஃப்ரை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கலர் நல்லா கிடைக்கும். இப்ப வந்து அந்த வதக்கி அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்குங்க. 2மே தேங்காய் அது 2மே அரைச்சு ஊத்தி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இப்படி நல்லா கொதிச்சு திக்கா வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா மீன்ல இருந்து தண்ணி விடுங்க. நம்ம குழம்பு என்ன உங்களுக்கு தண்ணியா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல மீன் போட்டுருங்க. ஏன்னா மீன் வந்து போட்டதுமே பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ்ல வெந்துரும். அதுல வந்து மேல வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்ப பாருங்க நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து மீன் இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஃப்ரிட்ஜ்ல வச்ச சில்லி ஃபிஷ்குள்ள மீனையும் எடுத்து வெளியே வச்சிட்டேன். அந்த பக்கம் கடாயில அது காய வச்சிருக்கேன். இப்போ குழம்பு வந்து கொதிச்சு எண்ணெய் திருடி வந்துச்சுங்க. இப்போ நம்ம மத்தி மீன் வந்து ஒண்ணா சேர்த்துக்கலாம். மீன் வந்து பாத்தீங்கன்னா போட்டு 2 மினிட்ஸ்லயே வெந்துரும். கரண்டி போட்டு லேசா அந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்க எண்ணெய் காஞ்சதும் நான்ஸ்டிக் பேன்ல தாங்க நான் சில்லி ஃபிஷ் ஒண்ணா வச்சிருக்கேன். இந்த பக்கம் பாருங்க எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்படி சைட் பை சைடு நம்ம சமையல் பண்ணும்போது பண்ணிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுங்க. பாருங்க மத்தி மீன் நல்லா வெந்துருச்சு. போட்டதுமே வெந்துருச்சு. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாருங்க சில்லி ஃபிஷ்ஷும் வந்து மீன் வந்து பொரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட்ல வச்சு பொரிச்சிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் குடிக்காது. பாருங்க சில்லி ஃபிஷ் அந்த மசாலா எல்லாம் ஒட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சில்லி ஃபிஷ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு மத்தியானம் பாத்தீங்கன்னா வீட்ல வெளியே இருந்தாங்க இலை வெட்டி சாப்பிட்டோம். மத்தி மீன் குழம்பு அப்புறம் சில்லி ஃபிஷ்ஷுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோட சந்தோஷமா சாப்பிடுங்க சண்டே. ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போனதுல ஃபர்ஸ்ட் 5 சாரீஸ் வந்து என்னோட மெமரிஸ்ல காமிச்சிருப்பேன். இப்போ அடுத்த சாரீஸ் வந்து காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க வாங்கிட்டு வந்த சாரீ அந்த சொன்னாலங்க தீப்பெட்டி கலர் சாரீ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சாரீ வந்து எங்க வீட்ல இருந்து நான் கட்டி நிப்பேங்க. தூத்துக்குள்ள தான் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் சாரி மாடல். நான் தூத்துக்குடி கண்ணா சில்க்ல தாங்க எடுத்தேன். சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி மல்டி கலர் வரும். பாடி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ தான். பிரிண்டட் டிசைன். சைட்ல ஒரு சின்ன பார்டர். பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ தாங்க. நல்ல ஒரு ஸ்கை ப்ளூலங்க. அதுல எல்லாமே ஸ்டோன்ஸ் அதுலயே வச்சிருந்ததுங்க. சாரிலே வச்சிருந்தது. பாருங்க பாடி ஃபுல்லாவே அந்த மாதிரி டிசைன்ஸ் தான். முந்தானையும் இந்த மாதிரி மல்டி கலர் தான் வரும். எல்லாம் ஹாஃப் சாரி மாடலுங்க. கீழே சுருக்கு மட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் மாதிரி வருங்க. இது இதாங்க நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் கட்டியிருந்த சாரீ. அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்க குண்டார் டேம் வந்து செங்கோட்டை பார்டர் குண்டார் டேம் வந்து போனாங்க. அவுட்டோர் ஷூட் கூட்டிட்டு போயிருந்தாங்க ஸ்டுடியோல இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டுடியோல இந்த சாரீ தாங்க நான் கட்டியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் பிஃபோர் மேரேஜ் வந்து ஆர்எம்கிவில பர்ச்சேஸ் பண்ணது. இது பாருங்க ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் தாங்க. பார்டர் மட்டும் பாருங்க வெங்காய கலர் மாதிரி பாடி ஃபுல்லா முந்தானை மட்டும் இந்த மாதிரி வரும். பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி பாருங்க. ஒயிட்ல ஃபுல்லா மாங்காவா அதுலயே பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்குங்க. இது பிஃபோர் மேரேஜ் வந்து நான் என்னென்ன சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கிறேன். இது பாருங்க பிளவுஸ் வந்து இந்த கலர் தாங்க. வெங்காய கலர் அதுதான் பிளவுஸ். பாடி ஃபுல்லா அந்த மாதிரி தான். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்லாம் இல்லைங்க. கெட்டும் போது நல்லா தான் இருந்தது. சரி அவுட்டோர் ஷூட்டுக்கு இது கெட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கட்டியிருந்தேங்க. பாத்தீங்கன்னா இப்ப கோவிட்னால வெளியே எங்கேயுமே போக முடியலங்க. அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே என்னெல்லாம் பண்ணலாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இது பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு ஒரு ரிலேஷன் வந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க இந்த சாரீ. ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நெட் சாரீ. எனக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் சாரீ வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதனால நான் பாத்தீங்கன்னா அதை அப்படியே வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலா கெட்டவே இல்லை பாருங்க. இது என் பொண்ணுக்கு தாங்க சரி இதை லெஹாங்கா மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் கட்டினாங்க. அவங்க சரி ஆசையா வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு தடவை மட்டும் கட்டினேன். நெட் சாரி மாதிரிங்க அது. ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங்க்கு ஜுவல் பர்ச்சேஸ் போறப்போ அப்படியே ஜஸ்ட் கட்டிட்டு உடனே வந்து இது பண்ணிட்டேங்க. ரிமூவ் பண்ணிட்டேன். இது பாருங்க ஃபுல்லாவே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் தாங்க. ஹைதராபாத் அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே சீக்வன்ஸ் சாரீஸ் தாங்க நிறைய இருக்கும். பார்டர் வந்து சரி இது வந்து லெஹாங்காவை தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆவணி மாசம் தாங்க கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடி மாசத்துல வந்து அம்மா வீட்டுக்கு வருவோம். மேரேஜ் முடிஞ்சதா அம்மா வீட்ல இருந்து சாரீ எடுத்து கொடுப்பாங்கங்க. இது காட்டன் சில்க் மாதிரி சொல்லி நாங்க கோயம்புத்தூர் தான் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் பிளேஸ். அதனால சரி கோயம்புத்தூர்ல ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. அங்க எடுத்த இந்த சாரீ ஃபுல்லாவே மல்டி கலர் தான். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா தல தீபாவளி சாரீங்க. இதுவும் அம்மா வீட்ல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. இதுவும் நான் ஸ்ரீதேவில தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஹாஃப் சாரி மாடலு. புட்டா புட்டாவா போட்டு பிங்க் கலருங்க. அப்ப அந்த மாதிரி புட்டாலாம் ஃபேமஸா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். இது சென்டர்ல ஹாஃப் சாரி மாடல். அந்த டார்க் கிரீன் மாதிரி வருது இல்லைங்க இது முந்தானை.
முந்தான பாருங்க இந்த மாதிரி மாங்காய் டிசைன் மாதிரி வந்து குட்டி பார்டர், அந்த சென்டர்ல கிரீன் மாதிரி வருது இல்லைங்க, அதுதான் இது. அதுதான் ஹாஃப் சாரி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு வ்ளாக் மாதிரி தாங்க காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா பபாய்.